ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூண்டு புளிக்குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த புளிக்குழம்பு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட் தான் தேவை. புளிக்குழம்பு வந்து ரெண்டு டைப்ல பண்ணுவாங்க. ஒரு சில பேர் தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தி கொஞ்சம் லிக்விடா பண்ணுவாங்க, சில பேர் நல்லா திக்கா பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பூண்டு புளிக்குழம்பு நல்லா திக்கா எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு குக் பண்றதா இருந்தாலும் தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கட் பண்றது எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா குக் பண்றது ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ ஒன்னொன்னா என்னென்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் தோலை கட் பண்ணிட்டு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கணும். அடுத்ததா பூண்டு. பூண்டு புளிக்குழம்பு அப்படிங்கறதுனால பூண்டு வந்து நல்லா தாராளமா யூஸ் பண்ணணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது ரொம்பவே மெயின். என்னன்னு பாத்தீங்கன்னா புளிக்குழம்பு அப்படின்னாலே கறிவடம் இருந்து தாளிச்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். அது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம இதுல தாளிச்சோம் அப்படின்னா கறிவடாம்ல இருக்க மாதிரி ஃபிளேவர் ஓரளவுக்கு நமக்கு நம்மளோட குழம்புல வந்து வாசனை வரும். அடுத்ததா மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் எடுத்து மெஷர் பண்ணியே எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். அடுத்ததா புளி கரைச்சு ஒரு பாத்திரத்துல வடிகட்டி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது வந்து எப்பவுமே புளிக்குழம்பு அப்படின்னாலே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் யூஸ் பண்றோம் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் யூஸ் பண்ணணும். அப்பதான் அந்த இடம் வந்து கரெக்டா இருக்கும், காரமும் கரெக்டா இருக்கும். அடுத்தது தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து கோல்டு வின்னர் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு ஆயில் சூடேறினதுக்கு அப்புறம் தான் போட்டிருக்கேன். அடுத்ததா கருவேப்பிள்ளை கொஞ்சம் கூடுதலாவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான இன்கிரீடியன்ட்ல நான் கருவேப்பிள்ளை வைக்க மறந்துட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு பல் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருந்துச்சு அப்படின்னா 2ஆவோ 4ஆவோ இது மாதிரி நீல வாக்குல நறுக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா முழு பல்லாவும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த பூண்டு வந்து நம்ம ஆயில்ல வதக்கும் போது சூப்பரான ஒரு ஃபிளேவர் வரும். அந்த ஃபிளேவர் வர வரைக்கும் ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கணும். நாம சேர்க்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் நல்லா வதங்குறதுக்கு டைம் கொடுக்கணும். அடுத்ததான் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி, புளி இந்த ரெண்டையும் வந்து நம்ம குழம்பு வைக்கும் போது, அதாவது புளி குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா தக்காளி, புளி ரெண்டுமே வந்து நான் ஆட் பண்ணுவேன். சில பேர் வந்து தக்காளியை குறைச்சிட்டு புளியை அதிகம் பண்ணிக்குவாங்க, சில பேர் புளியை குறைச்சிட்டு தக்காளி அதிகம் பண்ணிப்பாங்க. சீசனுக்கு ஏத்த மாதிரி கூட பண்ணுவாங்க. ஆனா எனக்கு வந்து இந்த பூண்டு புளி குழம்பு அப்படின்னா வெங்காயம் எவ்வளவு ஆட் பண்றேனோ அதை விட டபுள் மடங்கு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுக்கிறேன் அப்படின்னா அதே சைஸ்ல இருக்க தக்காளி நான் 2 ஆட் பண்ணுவேன். எனக்கு அப்பதான் வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட வதக்கிக்கலாம். அது எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறம் நாம எடுத்து வச்சிருக்க மசாலாஸ், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த நம்ம வந்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் இருக்கு இல்லையா, ஆயில்ல நம்ம வதக்கிட்டு இருக்கோம். அதுலயே நம்ம இந்த மிளகாய் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் வதக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஃப்ரை ஆகும் லைட்டா. அடுப்பை வந்து ஃபுல் சிம்ல வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 கிளறிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கறதா இருந்தாலும் புளி தண்ணி சேர்க்கறதா இருந்தாலும் எது சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கணும். நேரடியா தண்ணியில நம்ம போடுறதை விட இந்த மாதிரி ஆயில்ல லைட்டா ஒரு ஃப்ரை, அந்த ஒரு சின்ன ஒரு வாசனை வரும் லைட்டா, அந்த அளவுக்கு வந்து வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். நான் வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். மூடி வச்சும் வேக வைக்கலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இது எல்லாமே நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வந்துடும். லைட்டா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும்.
இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தண்ணியா குழம்பு வைக்காம நல்லா கெட்டியா வைக்க போறோம் இல்லையா, அதனால நல்லா கெட்டியா புளி கரைச்சி வச்சிருந்தேன். இப்போ சிம்ல வச்சிருக்கேன் ஸ்டவ். ஆனா நம்ம ஹை ஃப்ளேம்ல மாத்திட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடணும். அந்த பூண்டு இதுலலாம் வந்து அந்த புளி, உப்பு, காரம் இதெல்லாம் ஆட் ஆகணும். அதனால ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னாலே குழம்பு தயாராயிடும். ஆனா 5 மினிட்ஸ் கழிச்சு ஃபுல் சிம்ல ஒரு 5 மினிட்ஸ் நான் வச்சிருவேன். அந்த மாதிரி வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொதி வந்து எண்ணெய் கசிஞ்சு வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம ஃபர்ஸ்டா ஊத்தணும்ல எண்ணெய், அந்த எண்ணெய் வந்து நல்லா படர்ந்து மேல வரணும். அது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கணும். மூடி போட்டு குக் பண்ணிருக்கேன். ஏன்னா ரொம்ப குழம்பு வந்து ரொம்ப கெட்டியா புட்டு மாதிரி ஆயிடும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வத்தி ஓரளவுக்கு வந்து கெட்டியாகி ஆயில் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் சிம்ல மாத்திட்டேன். இப்போ சிம்லயே ஒரு 5 மினிட்ஸுக்கு, 5 மினிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இன்னும் கம்மியான டைமிங் கூட ஆகும். ஆனா ஒரு கொஞ்ச நேரமாவது இந்த மாதிரி ஃபுல் சிம்ல, புளிக்குழம்பா இருந்தா ஃபுல் சிம்ல வச்சு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்பவுமே பூண்டு புளிக்குழம்பு அப்படின்னாலே இந்த மெத்தட்ல தான் வைப்பேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பூண்டு புளிக்குழம்புக்கு பாத்தீங்கன்னா வெறும் சுட்ட அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா இப்போ சீசன்ல மாம்பழம், சோ இந்த பூண்டு புளிக்குழம்புக்கு மாம்பழம் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ so மச். பாய்.